வாயிலே ஜதிகள் சொல்லுவனே அண்ணா மந்திரவாள தன்னை மறந்துட்டு போறீரே இந்தானா மந்திரவாள அண்ணா நான் ரதத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது ரதமானது நிற்காதபடிக்கு போய்கொண்டிருக்கிறது அம்மா. அம்மா நான் ரதமானது ஏறி ரதத்தை பயணமாகிவிட்டால் ரதம் ஒரு பொழுதும் நிற்காதம்மா. அதனால அம்மா அம்மா முதலாம் படி ஏறி வீடியோ தரோம் இல்லை பட்டு
பாவிக்காரன் அந்த பாவி துரியோதனுடைய வட்டத்துக்காக ஏதோ வந்து கொண்டுதான் என்னை தேடி வந்திருக்கிறீங்க. எதுக்காக? நீங்க புறவி மேல என்னை இழுத்து போட்ட காரணம் என்ன? பாஞ்சாலி, அகப்பட்டு கொண்டாய் என்னிடத்தில். நீ இனிமேல் சுகப்பட போவதில்லை. அண்ணா, தங்கை என்று பாராமல் நீங்கள் கூறும் வார்த்தைகள் சரியில்லை. என்ன காரணம்? ஓடும் ரதத்திலே உன்னை பிடித்து இழுத்து ரதத்துக்குள்ள எதுக்காக போட்டேன்னு கேக்குறியா? அண்ணா, ஏய், நீ கூட பிறந்த தங்கையா இருந்தா இது செய்வியா? என் கூட பிறந்த தங்கையா நீ? நீ என் கூடவா பிறந்த? ஏய் அண்ணா, அந்த துரியோதன மன்னனுடைய கட்டளை எப்படி? உன்னை இழுத்து வந்து துரியோதன மன்னனுடைய துணையிலே யார் அமர வைக்கிறார்களோ அன்னவருக்கு நாட்டிலே பாதி, நகரத்தில் பாதி, சொத்து சுகத்தில் பாதி, ஆஸ்தி அரண்மனையில் பாதி, அத்தனையுமே பாதி கொடுப்பதாக கட்டளை. அந்த கட்டளை சிறைவேர் கொண்டு தந்திரமாக உன்னிடத்தில் பாசம் உள்ளவனை போல நாடகம் ஆடி உன்னை இழுத்து பார்த்தேன், உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், வர முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனால என் மந்திரவாளை மறந்து வைப்பது போல வைத்துட்டு ரதத்தை ஏத்திட்டு வந்தேன். நான் நினைத்தது போல மந்திரவாளை கொண்டு வந்தாய். மந்திரவாளோடு சேர்த்து உன்னையும் இப்பொழுது ரதத்திலே போட்டுக் கொண்டேன். இனிமேல் என் வசம் ஆகிவிட்டாய். ஏய், ஐயோ பாவி!